அத்தியாயம் 149. புலிப்பாலைவனம் என்று பெயரிடப்பட்ட தங்க பாலைவனத்தில் சமரன் இந்த முறை முழங்கால் வரை கால் சட்டை அணிந்து நடந்து கொண்டிருந்தான். அவனது முதுகில் வியர்வை தொடர்ந்து சொட்டிக் கொண்டிருந்தது. இது தவிர பாலைவனமும் உலை போல் சூடாக இருந்ததால் வேறு விதமான வலியும் அசௌகரியமும் சமரனின் முகத்தில் தெரிந்தது. வருணமித்திரர் அவன் அருகில் சிரித்துக் கொண்டே நடந்து கொண்டிருந்தார். அவர் கையில் சிவப்பு நிற திரவம் இருந்த பச்சை நிற குப்பி இருந்தது. அப்போது வருணமித்திரர் குப்பியை சாய்த்து சிரித்துக்கொண்டே சமரனின் முதுகில் எரியும் இரத்தத்தின் 2 துளிகளை விட்டார். எரியும் சூடான இரத்தம் முதுகில் விழுந்தவுடன் சமரனின் பற்கள் சத்தமிட ஆரம்பித்தன. சூரிய ஒளியால் அவனது முதுகின் நிறம் சிவப்பாக மாறியது. சமரன் வலியை தாங்கிக் கொள்ள தன் முஷ்டிகளை இறுக பற்றி கொண்டான். அதை கண்ட வருணமித்திரர் சமரனின் முதுகில் அந்த இரத்தத்தை பரப்பியபடி, சமரா, பாலைவனத்துல எரியும் இந்த சுடு ரத்தத்தை பயன்படுத்தி நீ பயிற்சி செஞ்சா மாய விலங்குகளின் காட்டுல கிடைச்சதை விட அதிகமா நீ நினைச்சே பார்க்காத அளவு உனக்கு பலன் கிடைக்கும். இந்த முறை ரொம்ப கடினமானதுதான். ஆனா வெப்பமான வெயில்ல இதோட விளைவு உண்மையிலேயே அற்புதமா இருக்கும். உண்மையை சொல்லணும்னா நீ அக்னிய மூல சக்தியா அடைஞ்சிருக்க. உன்னோட தோலும் அக்னி சக்தி கொண்டதுதான். அப்படி இருக்கும்போது இதை உன் தோல்ல பரப்புனா வெப்ப மூல சக்தி காரணமா அந்த சக்தியை உன் உடம்பு நல்லா உறிஞ்ச முடியும் என்றார். வருணமித்திரரின் அறிவுரையை கேட்டு தலையை ஆட்டிய சமரன் அந்த சுடுமணலில் நடக்கும்போது தன் சக்திகளை பற்றி தியானிக்கத் தொடங்கினான். திடீரென வருணமித்திரர் அவனை பார்த்து, சமரா, இப்போ ஒரு சிறப்பு பயிற்சிக்கான நேரம் இது என்றார். வருணமித்திரர் சொன்னதை கேட்டதும் சமரன் தலையை ஆட்டினான். பின் அவன் விருப்பத்தை மீறி அவன் தலையை சிறப்பு பயிற்சிக்காக நேராக தீக்கோழி போல சூடான மணலில் திணித்தான். அவனது உள்வலிமையை அதிகரிக்க சூரியன் நாள் முழுவதும் மணலை நோக்கி வீசும் வெப்ப ஆற்றலை தன் தலைக்குள் எடுக்க வேண்டும் என்று சமரனுக்கு விளக்கிச் சொன்னார் வருணமித்திரர். சமரன் தாமதிக்காமல் சட்டென தன் தலையை மணலில் வைத்தபடி நின்றான். இனி அருகில் மணல் புயல் வந்தால் கூட அந்த சத்தம் தனக்கு கேட்காது என்பதை சமரன் உணர்ந்தான். இதனால் அவனது மனம் படிப்படியாக அமைதி அடைந்தது. மணலில் புதைந்தபோது வருணமித்திரர் தொடர்ந்து அவனது முதுகில் சுடும் சிவப்பு இரத்தத்தை ஊற்றினார். அதே நேரத்தில் சூரிய ஒளியின் காரணமாக எரியும் இரத்தத்தை தனது உடல் விரைவாக உறிஞ்சுவதை சமரன் தெளிவாக புரிந்து கொண்டான். மேலும் அவனால் அதை நன்றாகவே உணர முடிந்தது. பின் சமரன் தனது உள்வலிமையை பயன்படுத்தி தனது உடலில் பாயும் ஆற்றல்களை தனது தொப்புளில் உள்ள ஆற்றல்களின் சுழல் நோக்கி அனுப்பத் தொடங்கினான். அங்கு அவன் இந்த ஆற்றல்களை ஊதா மந்திர ஒளியுடன் சந்திக்க வைத்தான். அதன் பிறகும் இந்த கடின பயிற்சி இப்படியே தொடர்ந்தது. சமரனின் முதுகில் விழுந்த சிவப்பு நிற திரவத்தை அவன் உடல் உறிஞ்சியவுடன் அவனது சக்திகளின் சூறாவளியின் அருகே ஒரு ஊதா நிற துளி தோன்றும் என்பதை சமரன் உணர்ந்தான். அது நேரடியாக சக்திகளின் சூறாவளிக்குள் பாய்ந்து நுழைவதின் மூலம் அந்த ஊதா மந்திர ஒளியுடன் கலக்கும். இந்த செயலால் மேலும் சில துளிகள் உண்டாகும். இப்படி 15 துளிகளை சேகரிக்கும் போது 2 நட்சத்திரங்களை அடையும் அளவுக்கு ஆற்றல் மிக்கவனாக தான் மாறிவிடுவோம் என்பது சமரனுக்கு இப்போது புரிந்தது. இந்த நேரத்தில் அவன் கவனமாக பார்த்தபோது அவனிடம் 13 துளிகள் குவிந்திருப்பதை கண்டான். இதன் பொருள் என்னவென்றால் சமரன் இன்னும் 2 திரவ துளிகளை சேகரித்த பின் மேலும் ஊதா நிற குமிழிகள் உற்பத்தியாகி சமரன் 2 நட்சத்திர தனஞ்சயனாக மாறிவிடுவான் என்பதாகும். இதை நினைத்த சமரனுக்கு வலி அதிகமாக இருந்தாலும் அவன் முகத்தில் புன்னகை வந்தது. சீக்கிரமாவே, ரொம்ப சீக்கிரமாவே நான் 2 நட்சத்திர தனஞ்சயனா மாறப்போறேன் என்று தன் மனதிற்குள் வலியை பொறுத்து கொண்டு சொல்லிக் கொண்டான். உடனே சமரன் மண்ணில் புதைந்திருந்த தன் தலையை வெளியே எடுத்தான். பின்னர் காற்றில் குதித்து கத்தினான். ரொம்ப சீக்கிரத்திலே நான் 2 நட்சத்திர நிபுணரா மாறப்போறேன். அவன் செய்கையை பார்த்த வருணமித்திரர் சிரிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் சமரன் இதனால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பது அவருக்கு புரிந்தது. உண்மை என்னவென்றால் சமரனின் இந்த கடின உழைப்பால் உள்ளுக்குள் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இருந்தார். இந்த பையன் ரொம்பவே அதிர்ஷ்டசாலினாலும் அவனோட வெற்றியோட உண்மையான ரகசியம் அவனோட கடின உழைப்பு தான். உண்மையை சொல்லணும்னா 3 வருடங்கள் முடிய இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அது வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது. இந்த பையன் ரெச்சமல்லர் வம்சத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த யவனிகாவோட போட்டி போட்டு அவளை தோற்கடிச்சு ரெச்சமல்லர் வம்சத்து ராணின்னு பெருமை பேசிட்டு இருக்கிற யவனிகாவை அவமானப்படுத்துவான். இந்த பெருமைக்கு நீ ரொம்பவே தகுதியானவன் தான் சமரா. உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். பின் தலையை உயர்த்தி வானத்தில் எரியும் சூரியனை பார்த்தார். அவரின் பார்வை அடுத்து சமரனின் பின்புறத்தின் மீது விழுந்தது. சமரன் மற்ற மனிதர்களைப் போலவே தோற்றமளித்தான். ஆனால் எந்த நபரும் அனுபவிக்க விரும்பாத சாகத் தோன்றும் அளவுக்கு வலியை இந்த திரவத்தை ஊற்றும் போது அவன் அனுபவித்தான். இந்த பயிற்சியால சமரன் எவ்வளவு வலியையும் வேதனையும் அனுபவிச்சிட்டான். ஆனாலும் இந்த பயிற்சியை இவன் ஒருபோதும் கைவிடல. உண்மையில விஷயம் என்னன்னா,
இவனோட வலிமை இவனோட கடின உழைப்போட விளைவு. இன்னும் முன்னேறி போறப்போ ஒரு நாள் இந்த பையன் ஹீமவாகினியிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த போர் வீரனா மாறுவான்னு நான் நினைக்கிறேன். மக்கள் இவனை திறமையான சக்தி வாய்ந்த போர் வீரர்னு கூப்பிடுறது மட்டும் இல்லாம இவன் அப்பா சொன்ன மாதிரி போர்க்கண்ட சிங்கம்னு கூப்பிடுவாங்க என்று மீண்டும் ஒருமுறை மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். இதனால் வருணமித்திரரின் புன்னகை பெரிதாகியது. இப்படியே நாட்கள் கடந்தன. சமரன் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டான். ஒவ்வொரு நாளும் பாலைவனத்தில் நடக்கும்போது எரியும் இரத்தத்தை அவன் முதுகில் ஊற்றுவது வழக்கமாக ஆனது. இது அவனது வலிமையை தொடர்ந்து அதிகரித்தது. சமரன் இதை செய்து 10 நாட்கள் ஆனபோது மணல் மேட்டில் அரை நிர்வாணமாக படுத்திருந்தான். அப்போது மணல் புயல்களின் சத்தம் கேட்டது. அதே நேரம் வரைபடத்தை கைகளில் பிடித்துக் கொண்டு அதை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். புலிப்பாலைவனத்தில் 10 நாட்கள் நடந்த பிறகு சமரன் இறுதியாக வரைபடத்தில் இருந்த அடையாளத்தை அடைந்தான். ஆனால் அங்கே அவனால் தெய்வீக ஒளியின் ஒரு சுவடை கூட பார்க்க முடியவில்லை. இதனால் சற்றே கலங்கத் தொடங்கிய சமரன் அன்றைய நாள் முழுவதும் திவ்ய ரோஷினியை தேடிய பிறகு வருணமித்திரரிடம் கவலையுடன், குருவே, இங்க தெய்வீக ஒளி இருக்கிறதுக்கான சுவடு கூட தெரியல. அப்ப அந்த முதியவர் நம்மளை முட்டாளாக்கிட்டாரா என்று கேட்டான். மறுபுறம் காற்றில் மிதந்து கொண்டிருந்த வருணமித்திரர் சமரனின் கேள்வியில் கீழே இறங்கி வந்தார். சமரா, அந்த யோகேந்திரன் அது போல எதுவும் செஞ்சிருக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, என்னாலேயே இதை நம்பிக்கையா உறுதியா சொல்ல முடியலதான். ஆனா மேல இருந்து சுற்றி இருக்கிற இந்த பகுதியை பார்த்தா இங்க தெய்வீக ஒளி இருக்கிற எந்த அறிகுறியும் இல்லை. இதை நானும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்றார். சிறிது நேரம் யோசித்த சமரன், அப்படின்னா இந்த வரைபடம் சரியா இருந்தா இந்த கிழக்கு பகுதியில தெய்வீக ஒளி இல்லைன்னு தானே அர்த்தம்? ஐயோ, இங்க வர்றதுக்கு நான் என்னோட விலை மதிப்பில்லாத 10 நாள் உபயோகிச்சேன். ஆனா இப்ப என்னன்னா இங்க தெய்வீக ஒளியே இல்லைன்னு தெரியுது. என் நேரமெல்லாம் இப்படி வீணாயிடுச்ச குருவே என்று ஆதங்கப்பட்டான். சமரன் கோபமடைந்ததைக் கண்டு வருணமித்திரர் அவனை சமாதானம் செய்தார். நீ இந்த 10 நாளை வீணடிச்சதா சொல்ல முடியாது சமரா. ஏன்னா நீ குறைந்தபட்சம் 2வது நட்சத்திரத்தை நெருங்கிட்ட. நீ தொடர்ந்து இப்படியே பயிற்சி செஞ்சா இன்னும் சீக்கிரமாவே 2 நட்சத்திர தரவரிசையை அடைஞ்சிடுவ என்றார். இதை கேட்ட சமரன் வருணமித்திரரை வருத்தத்துடன் பார்த்தான். குருவே, நான் இதை 10 நாட்களுக்கு முன்னாடியே உணர்ந்துட்டேன். ஆனா இந்த சக்தியோட கடைசி துளிகள் சூறாவளிக்குள் செல்ல நான் எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுக்குது. சரி, இப்போ நாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, அதுக்காகவாது இந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தி பார்க்கலாம். அப்பதான் நமக்கும் இந்த இடத்தோட ஒவ்வொரு மூளை முடுக்கையும் சரியா பார்க்கலன்னு வருத்தம் இருக்காது. இல்லனா சரியா பார்க்காம விட்டுட்டோமேங்கிற உணர்வு சாகிற வரைக்கும் நம்மளை விட்டு போகாது என்றான். வருணமித்திரரும் வரைபடத்தில் குறிப்பிட்டிருந்த நெருப்பின் அடையாளத்தை பார்த்து அதை ஒத்துக்கொண்டார். ஆமா சமரா, நீ ரொம்ப சரியா சொன்ன. வரைபடத்துல குறிப்பிட்டிருக்கிற இந்த குறியீடு எப்படியும் சின்னதா இல்ல. இதுக்காகவே நாம சிறிது நேரம் செலவழிச்சு இந்த பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னும் 2 நாள் இந்த பகுதியிலேயே தங்கி இருந்து அதுக்கப்புறம் திசையை மாத்தி வடக்க நோக்கி போகலான்னு நான் நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா புலிப்பாலைவனம் ரொம்ப பெருசா இருக்கு. அதனால கிழக்கு பக்கத்துல இருந்து நாம வடக்கு பக்கத்துக்கு செல்ல குறைந்தபட்சம் 1 மாதமாவது ஆகும் என்றார். வருணமித்திரர் சொன்னதை கேட்ட சமரன் தலையை அசைத்து தன் தலைவிதியை நொந்து கொண்டான். அதன் பிறகு மணல் மேட்டில் நின்று தன்னை சுற்றி பரவியிருந்த மணல் கடலை பார்க்க ஆரம்பித்தான். சமரன் அந்த பாலைவனத்திலேயே சுமார் அரை மணி நேரம் பயணம் செய்தான். இதில் அவன் வியர்வையில் நனைந்து களைத்து போனான். இதனால் அருகில் இருந்த ஒரு மணல் மேட்டை கண்ட சமரன் அதில் சிறிது ஓய்வெடுக்க நினைத்தான். மணல் மேட்டை அடைந்த சமரன் தன்னை சுற்றி இருந்த குன்றுகளை பார்த்து சிரித்துக் கொண்டான். திடீரென அவனுடைய கண்கள் தனக்கு சற்று தொலைவில் இருந்த குன்றின் மீது பட்டது. அங்கே ஒரு மனிதனை போன்ற நிழலை கண்டான் சமரன். உடனே எச்சரிக்கை அடைந்தவன் சற்று ஜாக்கிரதையாக அந்த மனிதனை பார்த்தான். அந்த நிழல் ஒரு மனிதனுடையதுதான் என்பதை உறுதி செய்தான். யாரோ தொடர்ந்து அவனை பின்தொடர்வதைப் போல அந்த நபர் தொடர்ந்து மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருந்தான். அந்த மனிதன் ஓடும்போது திரும்ப திரும்ப திரும்பி பார்த்து கொண்டிருந்தான். அவன் சமரனுக்கு அடுத்துள்ள மணல் மேட்டை அடைந்த போதும் அதே போல திரும்பி பார்த்தான். ஆனால் அப்போது கவனக்குறைவாக இருந்ததால் மணல் மீது உருண்டு சமரன் அருகே விழுந்தான். தனக்கு மிக அருகில் அவனை கண்ட சமரன் உடனடியாக தனது வாளை எடுத்தான். பின் மெதுவாக அந்த மனிதனை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சமரன் அந்த மனிதனை அடைந்த போது அவன் நிலையை கண்டு பரிதாபப்பட்டான். உடனடியாக தனது மோதிரத்தில் இருந்து சிறிது தண்ணீரை எடுத்து அவன் முகத்தில் அடித்தான். முகத்தில் தண்ணீர் பட்டதும் சுயநினைவுக்கு வந்தவன் தன் எதிரில் சமரன் நிற்பதைக் கண்டு முதலில் பயந்தான். அதே நேரம் தன் அருகில் இருப்பவன் எந்த தவறான எண்ணத்துடன் வரவில்லை என்பதை புரிந்து கொண்ட சமரன் உடனே தன் வாளை தாழ்த்தினான். இதை பார்த்த அந்த மனிதனும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். மறுபுறம் அவனை பார்த்த சமரன் மோதிரத்திலிருந்து மேலும் சிறிது தண்ணீரை எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுத்தான். பின் அந்த மனிதனை விட்டு திரும்பினான்.
இந்த மனிதனுக்கு உதவி செய்வதன் மூலம் தன்னை பெரும் ஆபத்து சூழலாம் என்றும் அது அவனுடைய மொத்த திட்டத்தையும் பாழாக்கிவிடும் என்பதையும் சமரன் அறிந்திருந்தான். இருந்தபோதிலும் மனம் கேட்காமல் தான் சமரன் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்திருந்தான். அதனால் அதற்கு மேல் அங்கே இருந்து நேரத்தை வீணாக்க விரும்பாமல் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். சமரன் திரும்பிச் செல்வதை கண்ட அந்த மனிதன் அவனிடம் உதவி கேட்டு, தம்பி கொஞ்சம் நில்லு தம்பி, போகாத. எங்களோட போர் வீரர்கள் குழு நாகபுரத்து மக்களால் தாக்கப்பட்டுச்சு. இப்போ என் தோழர்கள் அங்க உயிருக்கு போராடி செத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். இதை கேட்ட சமரன் அந்த மனிதரின் வேண்டுகோளை மறுத்தான். மன்னிச்சுக்க நண்பா, ஆனா என்னால எதுவும் செய்ய முடியாது. எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, நான் இங்கிருந்து சீக்கிரம் போயாகணும் என்றான். ஒருவேளை சமரன் தெய்வீக ஒளியை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை என்றால் அவன் நிச்சயமாக இந்த மனிதனுக்கு உதவ நினைத்திருப்பான். ஏனென்றால் ஒவ்வொரு போர் வீரனும் அத்தகைய நாட்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். சமரன் எத்தனையோ முறை தனியாக பிரச்சனையில் சிக்கியுள்ளான். ஒரு போர் வீரன் செய் அல்லது செத்து மடி என்பதில் மட்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போது அவனுக்கு நேரமில்லை. இதை நினைத்துக் கொண்டே சமரன் முன்னோக்கி நகர்ந்தான். ஆனால் அந்த மனிதன் சத்தமிட்டு சமரனை அழைக்க முயன்றான். நண்பா, நண்பா, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய். இதை செஞ்சா எங்க எக்கு போர் வீரர் குழுவில் இருந்து ஒரு பெரிய வெகுமதி உனக்கு கிடைக்கும்னு நான் உறுதி அளிக்கிறேன் என்றான். அந்த ஆள் கூச்சலிடுவதை கேட்ட சமரன் அவனிடமிருந்து சிறிது தூரத்திலேயே சட்டென நின்றான். சிறிது நேரம் கழித்து அந்த நபரின் பக்கம் திரும்பினான். அவன் அந்த நபரின் அருகில் வந்தபோது அவன் முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. எக்கு போர் வீரர் குழுவா? நீங்க பாவூர் பத்தி சொல்றீங்களா? நீங்க அந்த குழுவை சேர்ந்தவங்களா என்று கேட்டான். இப்போது அவனது கண்களில் மகிழ்ச்சியுடன் ஒரு ஆச்சரியமும் இருந்தது. அதை பார்த்த காயமடைந்தவர், ஆமா அதேதான், எங்க போர் வீரர் குழுவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டான். உடனே சமரன், உங்க குழுவோட தலைவர் பெயர் என்ன என்று கேட்டான். சமரனின் இந்த கேள்வியை கேட்ட அந்த மனிதன் சமரன் இதையெல்லாம் தனக்கு உதவுவதற்காக கேட்கிறானா அல்லது அவன் மனதில் வேறு எதுவும் இருக்கிறதா என்று புரிந்து கொள்ள முடியாமல் தன் உலர்ந்த உதடுகளை நனைத்து சமரனிடம் வீரேந்திரன், ரவீந்திரன் என்றான். அந்த மனிதன் சொன்ன இந்த 2 பெயர்களை கேட்டதும் சமரனின் புன்னகை பெரிதாகியது. உடனடியாக அந்த மனிதனின் அருகில் ஓடினான். அங்கு அவன் காலில் பாம்பு கடித்த காயத்தை கண்டான். உடனே தன் மோதிரத்தில் இருந்த மருந்தை எடுத்த சமரன் அந்த மனிதனை பிடித்து, இதை சாப்பிடு, உன் உடம்புல பரவி இருக்கிற விஷத்தை இது வெளியேற்றும் என்றான். இதை கேட்ட வீரனும் உடனே அந்த மாத்திரையை சமரனின் கையிலிருந்து எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு, நன்றி நன்றி நண்பா என்று சொன்னான். இதற்கிடையில் ஏதோ யோசித்த சமரனும் தன் மோதிரத்திலிருந்து ஒரு சிறிய பச்சை நிற குப்பியை எடுத்து அந்த மனிதனிடம் நீட்டினான். உன் காயங்களுக்கு இது மருந்தா இருக்கும். உன்னோட கையால காயத்து மேல இதை தடவுனா கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். அப்புறம் நீ நிற்க முடிஞ்சா ஆபத்தான நிலையில சிக்கி இருக்கிற உன்னோட மற்ற வீரர்கள் கிட்ட என்ன அழைச்சிட்டு போ என்றான். இதை கேட்ட அந்த நபரின் முகத்தில் குழப்பமும் ஆச்சரியமும் நிறைந்திருந்தது. நீ உன்னை எங்க அழைச்சிட்டு போகணும்னு சொல்ற? நாகபுரத்து மக்கள் கிட்டயா? நண்பா, இது நடக்காது. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிற. ஆனா இப்போ 8 நாகபுர மக்கள் எங்க மக்களை தாக்குனாங்க. அதுல 3 நாகபுர மக்கள் 9 நட்சத்திர அபராஜிதன். நான் சொல்றது கேளு. நீ கூடிய சீக்கிரமா பாவூர் நகரத்துக்கு போ. எங்களை பத்தி எங்க படைக்கிட்ட சொல்லு. இப்படி செய்யறதால எங்களோட தலைவர்களும் மற்ற மக்களும் விரைவில் இங்க வந்து எங்களை காப்பாற்ற முடியும். பாவூர் நகரம் இங்க இருந்து ரொம்ப தொலைவுல இல்ல. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணு என்றான். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.